ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியான உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எள்ளை வந்து நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்கும் பார்த்திங்கன்னா. அந்த பருவத்தில் நல்லா வாசனை வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்தளவுக்கு நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். எள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் எள் எடுத்துருக்குறோம். இது வந்து எவ்வளோ போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை பருப்பு வந்துன்னா 1/4 கிலோ. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுக்கின்னு நல்லா வாசனைக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையும் ப்ளஸ் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா இது நல்ல ஹெல்த்தியான நல்ல லட்டு. இப்போ வாங்க இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எள்ளை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொட்டிட்டேன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நைஸாக 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா இதில் நம்ம ஒரு பாத்திரத்தில் இதெல்லாம் கொட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிலக்கடலை பருப்பு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே கொட்டியாச்சு. அடுத்து நிலக்கடலை பருப்பு வந்து லைட்டாக நம்ம நீங்கள் வறுத்துக்கலாம். வறுத்து அதையும் தோலோடு போட்டுக்கலாம். தோலோட தான் சத்து வச்சு தோலோடு போட்டு இப்போ அதையும் வந்து 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நிலக்கடலை பருப்பை இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ இதையும் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இதே நல்லா வலிச்சு போட்டு பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், பொட்டுக்கடலையும் போட்டு 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையில் நான் இன்னும் நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதே வந்து இதுக்குள்ளே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம அந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதில் எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட நீங்கள் பிஸ்தா நட்ஸ் என்னென்ன தேவையோ எல்லா நட்ஸுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம சேர்த்து கலரும்போது கொஞ்சம் கட்டியாக இருந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது நல்லா இதே அரைஞ்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். சர்க்கரை பத்தலைனா கூட இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். இதே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அது கூட இதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை பத்தலைன்னா சர்க்கரை போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது உருண்டை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பவுடரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக நல்லா இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே வந்து சத்துமாவு பவுடராட்டம் இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இனிப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா உருண்டை பிடிக்க கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோமா, எண்ணெய் ஊற்றி நல்லா இப்படி கையில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து நீங்கள் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி பிசையும்போது வந்து பார்த்திங்கன்னா திகட்டும். சப்போஸ் நல்லெண்ணெய் பிடிக்கலை, உங்களுக்கு எண்ணெய் ஊற்றலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நம்ம இதில் வந்து என்னென்னா சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும், பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு நமக்கு கெடாமல் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா லைட்டாக சுடுதண்ணி காய வச்சு லைட்டாக சுடுதண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். ஏன்னா நிறையா ஊற்றினீங்கன்னா குழப்பம்னு ஆயிடும். போதும். இப்போ இதை ஊற்றி வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நமக்கு தண்ணி ஊற்றவும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆகுது. அதனால் அளவு ஊற்றிங்கன்னா ஆல்ரெடி சர்க்கரை போட்டுக்கனால இது என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து லைட்டாக தண்ணி தேவைப்படும், ரொம்ப தேவைப்படும். எல்லாத்தையும் நல்லா பிணைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த இதில் போய்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பிணைஞ்சிட்டு இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியும் உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்சி இது வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து எள்ளு, இந்த நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து மந்த்லி நம்ம பீரியட்ஸ் ஆகிற டயத்துக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி இதை சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து நல்ல பீரியட்ஸ்லாம் நல்லா க்ளீனாகி சுத்தமாக ஆயிரும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் உருண்டையும் நம்ம வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்.
ஏன் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டையும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நம்ம ஈவினிங் ஒன்று ஸ்கூலுக்கு நல்லா கொடுத்துவிட்டு அதுகளும் சாப்பிடணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.